இங்கே வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்களுடைய பங்களிப்பு எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? எனக்கு ஃபீல்டு என்னோட பேர் சுனில் மேனன். நான் ஒரு ஆக்டர். ஃபவுண்டர் ஆஃப் ஜீவஜோதி பிளட் டொனேஷன் ட்ரஸ்ட் கணபதி பேர் ஜூடி லூசியா. நான் ஹாப்பி விங்ஸ் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் ப்ளஸ் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கேன். நம்முடைய சுரேஷ் நோலன் மூலமாக அதிர்வலையில் வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. ஹாப்பி விங்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கடந்த 2 வருடங்களாக எவ்விதமான விளம்பரங்கள் இல்லாமல் பார்வை குறைபாடு உள்ள மாணவர்கள், மாணவிகள், மலைவாழ் குழந்தைகளின் எதிர்காலம், அவர்களின் கல்வி சம்பந்தமாக உதவிகள் ஹாப்பி விங்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலம் டிப்ளமோ இன் ஏஜிங் அண்ட் டிசபிலிட்டி கேர் 2 வருட கோர்ஸ் என்று பல சேவைகளை செய்து வருகிறது. சமீபத்தில் TTNS தலைவரும் ஹாப்பி விங்ஸ் துணைத் தலைவருமான கோவிந்தராஜுவின் பிறந்தநாள் விழாவில் பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து ரூபாய் 25,000 மதிப்புள்ள ஸ்மார்ட் ஆன் கருவிகள் வழங்கியுள்ளது. இப்படி பல மக்களுக்கான பல சேவைகளை செய்து வரும் இந்த ஹாப்பி விங்ஸுக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் தோள் கொடுக்கும் தோழனாகவும் தூண்களாகவும் உள்ளவர்களை நமது ஈகிள் நியூஸ் சேனலுக்காக சந்தித்தோம். என் பேரு ஜூடி லூசியா. நான் ஹாப்பி விங்ஸ் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் ப்ளஸ் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கேன். இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 3 இயர்ஸ் ஆச்சுங்க. நாங்கள் வந்து சோஷியல் சர்வீஸில் அதிகமாக ஈடுபாடு இருந்தது. அப்போ நிறைய பேர்த்த படிக்க வைக்கணும், கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடாக சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு. தூண்டுதல்னு சொல்ல முடியாது, எங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து 2023ல ஆரம்பிச்சோம் சார். இது ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய பேத்துக்கு வந்து கல்வி உதவி, ரெண்டாவது ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். மெயினா படிக்க வைக்கிறோம். நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க விமன் எம்பவர்மெண்ட் அப்லிஃப்ட் பண்ணணும், சமுதாயத்துல நல்ல இடத்துக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கம். வணக்கம். என்னோட பேர் சுனில் மேனன். நான் ஒரு ஆக்டர். தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் 5 லாங்குவேஜில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மூவிஸ் பண்ணிகிட்ருக்கேன். சீரியலும் பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணிகிட்ருக்கேன். 2 சீரியல் போயிட்டுருக்கு. நான் பேசிக்கலி ஒரு சோஷியல் ஒர்க்கர். MSW வந்து GRDயில் 1995ல கம்ப்ளீட் பண்ணி நான் ஒரு 14 இயர்ஸ் வெளிநாட்டில் இருந்தேன். 16 இயர்ஸ் இருந்தேன் ஆக்சுவலி. இப்போது இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்த உடனே என்னோட படித்ததுக்கான குவாலிஃபைன்னு சொல்லிட்டு SD சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். நான் மேனேஜிங் ட்ரஸ்டி. நாங்கள் வந்து கொஞ்சம் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து கோவிந்தராஜ் சாரோட பழக்கமாச்சு. அப்போது நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம், இந்த SD சேரிட்டபிள்ஸ் நாங்கள் சின்ன சின்ன பண்ணிகிட்ருக்கேன், அதே வந்து ஒரு பெருசு பண்ணும்போது. பட்டு தேவராஜு சார், கோவிந்தராஜு சார், ஜூடியா மேம், மற்ற இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ராதாகிருஷ்ணன் சார், மற்ற ட்ரஸ்ட் ஜீவஜோதி, இவங்கெல்லாம் பார்க்கும்போது அப்போது நாங்கள் பண்ணுறது ஒன்றுமே இல்லை, அவங்க பண்ணுறது கடல்னா நம்ம வந்து அதில் ஒரு ட்ராப் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சார் எனக்கும் நம்ம ட்ரஸ்ட்டும் இது இன்வால்வ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு ஆக்டிங்கில் வர்றது நான் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸை பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். அப்புறம் அதனால் என்னோட எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். நீங்களும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வயசு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜம்ப்ரூத். நான் கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் வந்து 37 இயர்ஸாக ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனேன். CHN. நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் கொஞ்சம் டாக்டர் ட்ரைனிங் நான் முடிச்சிருக்கேன். நான் டிப்ளமா இன் DCP கோர்ஸ், ADCP கோர்ஸ், லைஃப் கோச்சாகவும் என்னால் வந்து சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. நிறைய அனுபவங்கள் இங்கே இருக்குது. இங்கே வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்களுடைய பங்களிப்பு எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? எனக்கு ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். அதே மாதிரி பேஷண்ட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு அது தெரியும். ப்ளஸ் வந்து எங்களுக்கு எல்லா ஏஜ் குரூப்போட மிங்கிள் ஆகி எப்படி போகணும்னு அப்படின்னு தெரியும் எங்களுக்கு. ஜஸ்ட் வந்து நாங்கள் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறதுனால ஜஸ்ட் சர்வீஸ் வந்து ஓரியன்ட் வந்து எப்படி பண்ணணும், அந்த டிஃபிகல்ட்டி எங்களுக்கு என்ன வந்தால் என்ன பண்ணணும், டிஃபிகல்ட்டி எப்படி டேக்கிள் பண்ணலாம்னு அது எங்களுக்கு தெரியும் சார். ஜீவஜோதி ட்ரஸ்ட் ஜாயின் பண்ணும்போதே நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் சார். நீங்கள் ஏற்கனவே ஜீவஜோதி ட்ரஸ்ட்டில் வந்து நீங்கள் அமைப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம் சார். அதோடு சேர்த்து இதில் இணைஞ்சிருக்கிறீங்க. ஆமாம் சார். இங்கே வந்து நீங்கள் எந்த மாதிரியான உங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துருக்கிறீங்க? இப்போ நான் படித்தது எல்லாமே எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். அதாவது உங்களுக்கு பேசிக் நர்சிங் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம டெம்பரேச்சர்லேருந்து ஆரம்பிக்கணும். டெம்பரேச்சர் பார்க்குறது, BP பார்க்குறது, பேஷண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், வந்து பெட் மேக்கிங்,
அப்புறம் அந்த இதெல்லாம் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து அது வந்து நமக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து இப்போ ஒரு பேஷண்ட் வந்து டிசேபிள்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம டபக்கு நம்ம தூக்குவோம். அப்படி தூக்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், அந்த பொசிஷன் நல்லா இருக்கும். இப்போ கூட உள்ளவங்களோட ஹெல்த்தையும் நம்ம அதை மேம்படுத்துறதுக்கு எங்களால் ஆன உதவிகள் எல்லாம் எங்களால் பண்ண முடியும். ராஜர் ஹாப்பி விங்ஸ் அறக்கட்டளையினுடைய துணைத் தலைவர், ஹாப்பி விங்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுடைய ஃபவுண்டர் கம் சிஇஓ, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சங்கத்தினுடைய தலைவர். ஹாப்பி விங்ஸ் அறக்கட்டளை மற்றும் ஹாப்பி விங்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து டிப்ளமோ இன் ஏஜிங் அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்குது. இந்த கோர்ஸுக்கும் மற்ற கோர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய கோர்சஸ் இருக்குது, ஹெல்த் கேர் அசிஸ்டண்ட் இருக்குது, நர்சிங் இருக்குது, டிப்ளமோ இன் நர்சிங் இருக்குது. இதெல்லாம் செய்யாத என்ன இந்த டிப்ளமோ இந்த ஏஜிங் அண்ட் டிசபிலிட்டி கேர் சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த கோர்ஸ் எல்லாமே மெடிக்கல் ரீதியாக பேஷண்ட்டுக்கு ஊசி போடுறது, மருந்து கொடுக்கறது, அவங்கள இது பண்ணுறது இருக்குது. ஆனால் சைக்காலஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் பெரியவர்களையும் மாற்றுத்திறனாளிகளும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி கேர் கொடுக்கறது, அது வந்து தெரியாததுனால நிறைய பேருக்கூட லாங்குவிட்டின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையோட வயது வந்து குறைஞ்சிரும். ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள வந்து எந்த விதத்தில் தூக்கணுன்னு இருக்குது, அவங்கள எந்த விதத்தில் உட்கார வைக்கணுன்னு இருக்குது, அவங்களுக்கு இடது பக்கம் ஸ்ட்ரோக் வந்தால் எந்தெந்த பார்ட்டில் வந்து அவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அந்த மெத்தடெல்லாம் தெரியாமல் சும்மா அப்படியே தூக்கி உட்கார வச்சு டைப்பர் மாற்றி அப்படி பண்ணுறதுனால நிறைய பேரோட உடல் வலி வேதனை நிறையா இருக்குது. அதை சரி செய்து உண்மையிலேயே மூத்தவர்களுக்கும் இவங்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கும் நல்ல விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக டிப்ளமோ இன் ஏஜிங் அண்ட் டிசபிலிட்டி கேர் அப்படிங்கிற கோர்ஸ் நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸ்மார்ட் ஆன், இந்த ஸ்மார்ட் ஆன் கண்ணாடி அப்படிங்கிறது ஏஐ எனேபிள்டு ஒரு டிவைஸ். ஆக்சுவலாக வந்து கண்ணாடின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த கண்ணாடி எந்த வேலையும் செய்கிறதில்ல, அது ஒரு டிவைஸ், ஏஐ எனேபிள் டிவைஸ். அது பார்வையற்ற, முற்றிலும் பார்வையற்ற மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அசிஸ்டிவ் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். கண் பார்வை, அதுக்கு தான் அந்த பேர் கொடுத்ததே வந்து விழியிழந்த கண்களுக்கு ஒளியேற்றும் விழா அப்படின்னு கொடுத்துருந்தோம். விழியே இல்லை, ஆனால் அந்த கண்ணில் ஒளி தெரியணும். அந்த டிவைஸ் அணிஞ்சிருக்கிறனால அவங்களால படிக்க முடியும், எதிரில் இருக்கிறவங்கள பார்க்க முடியும், எதிரில் இருக்கிற பொருட்களை தெரிந்து கொள்ள முடியும். முதல்ல ஸ்டிக் வச்சு அங்கங்கே தட்டி தடவி பார்த்து தெரிந்து கொண்டிருந்த எல்லா விஷயங்களையும் அவர்கள் ஆனந்தமாக அற்புதமாக தானாகவே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருவி வந்து ஸ்மார்ட் ஆன் டிவைஸ். அந்த டிவைஸ் வந்து 100% பார்வையற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 100% பார்வையில் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ். ஹாப்பி விங்ஸ் அறக்கட்டளையும் சிஆர்ஐ நிறுவனங்களும் இணைந்து ஸ்மார்ட் ஆன் டிவைஸ் கொடுக்கறதுனால அவங்களுடைய படிப்புலையும் சரி, அவங்களுடைய மற்ற ஆக்டிவிட்டீஸ்லையும் சரி, யாருக்கும் யாருடைய உதவியும் இல்லாமல் தங்களை தாங்களே உயர்த்தி கொள்வதற்கு இந்த கருவியை வழங்கியிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம கடந்த 25-30 வருடங்களாக மாற்றுத்திறனாளிகளோடு தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த உலகம்னா என்னென்ன தெரியாது, அவங்களுக்கு இன்னொருத்தரை சார்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிற இது இருந்தது. நம்மளுடைய சுரேஷ் மேனன் மூலமாக அதிர்வலைகள் ஏற்படுத்தி அதனால் தெரிந்துக்கக்கூடிய ஸ்மார்ட் கேன் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்தோம். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அது பயன்பெற்றதாக இருந்தது. அதற்கப்புறம் நிறைய இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த பிரெய்லி முறையில் படிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல ஸ்கிரைப்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வேணால் சங்கடங்கள்லாம் இருந்தது. நமக்கு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லித்தராங்களோ அதைத்தான் இவங்க கேட்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் அதில் ஏற்றப்பட்டது. அப்போ தான் வந்து இது வெளிநாடுகள்லாம் பிரபலமாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ், ஸ்மார்ட் ஆன் கிளாஸஸ் எங்கேயாவது தமிழ்நாட்டில் மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியாவில் கிடைக்குமா அப்படின்னு நம்ம ரொம்ப விசாரித்தப்போ வெளிநாடுகளில் இந்த கண்ணாடியோட விலை 6 லட்சத்துலேருந்து 7 லட்சம் ரூபா வரை செலவாகுது அப்படின்னு சொல்லும்போது செய்ய முடியும் அப்படின்னு வந்தாங்க. அதற்கு உறுதுணையாக இருந்தவர் சுரேஷ் மேனன் தான். நிறைய நிறுவனங்கள் இதில் சிஎஸ்ஆர் மூலமாக இதற்காக முயற்சி பண்ணோம். 2.5 வருடங்களுக்கு முன்னால் சிஆர்ஐ நிறுவனம், எங்களது கல்லூரி நண்பர்
திரு செல்வராஜ் அவர்கள் எம்டியாக இருக்கக்கூடிய சிஆர்ஐ நிறுவனம் வந்து இதுக்கு உறுதுணையாக இருந்து முதல் முறையாக அதுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. 20 கண்ணாடிகள் கொடுத்தோம். மிக மிக பலனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய சுரேஷ் மேனன் அவர்களோடு இணைந்து என்விஷன் அதோடு இணைந்து நாம் வந்து ஸ்மார்ட் ஆன் கருவிலை கடந்த வாரம் வரை 100க்கும் மேற்பட்டவர்கள் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாளை யாருக்காவது பிரயோஜனமான விதமாக கொண்டாடணும் அப்படின்னு நினச்சப்போ எனக்கு கண் முன்னால் வந்தது விழியிலிருந்த கண்களுக்கு திரும்பவும் அவங்களுக்கு ஒளி கொடுத்தா அவங்களுக்கும் இது ஒரு பிறந்த நாளாக இருக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதனால் இன்றைக்கி வந்து சிஆர்ஐ நிறுவனத்துடைய உறுதுணையோடு ஒரு 6 கண்ணாடிகள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள், முற்றிலும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கொடுத்துருக்கோம். மிக பிரயோஜனமான இந்த கண்ணாடிகள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும்.